ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 11வது வசனம் வரையிலும் தியானிக்கலாம். மிருகம் உயிர்த்தெழுந்த ஒருவரா என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் பார்க்க முடியும். நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமல் போனதும் இனி இருப்பதுமாயிருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். அவர்கள் 7 ராஜாக்களாம். இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்பொழுது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். இருந்ததும் இராததுமாகிய மிருகமே 8வது ஆனவனும் அவ்வேலிலிருந்து தோன்றுகிறவனும் நாசயமடைய போகிறவனுமாய் இருக்கிறான் என்று சொல்லி நேற்றைய தினத்தில் இந்த காரியங்களை குறித்து, அதாவது 5 ராஜ்யங்கள் அழிந்து போன எகிப்தை குறித்து, அசீரியாவை குறித்து நாம் ஒவ்வொரு காரியங்களை கற்றுக்கொண்டோம். ஆனால் இங்கே ஒரு சில கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தையும் அடிப்படையாக கொண்டு கடைசி காலத்தில் தோன்றுகின்ற மிருகமானது முன்பு வாழ்ந்து இறந்து உயிரோடு எழும்பக்கூடிய ஒருவர் என்று சொல்லி அநேகர் கருத்துக்களை கூறுகிறார்கள். ஒருவேளை நீரோவாக அது இருக்கலாம், அல்லது யூதாஸாக இருக்கலாம், அல்லது உயிர்த்தெழுகின்ற ஏதோ ஒரு இளிமகனாக இருக்கலாம் என்கிற ஒரு சில கருத்துக்களும் நிலவுகின்றன. இவ்வாறு நாம் பொருள் கொள்ளும் பொழுது பல தவறுகள் அது தியானிக்கும் பொழுது நடக்கக்கூடும். வெளிப்படுத்தல் 13:3 17:8 குறிக்கப்படும் மிருகம் ஒரு கூட்டு அரசாங்கத்தை மாத்திரம்தான் குறிக்கிறது. காயம் குணமாக்கப்படுதல், தளர்ந்து கிடக்கின்ற ஒரு புறஜாதி அரசானது மீண்டு எழக்கூடிய காரியத்தை தான் அது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. சாத்தானை பொறுத்தவரை அவன் பாதாளத்தின் ராஜாதான். வெளிப்படுத்தல் 9:11 அதற்காக 17:8 புதிய அரசின் தலைவன் பாதாளத்திலிருந்து ஏறி வருவான் என்று சொல்லும் பொழுது உயிர்த்தெழுந்த ஒருவர் என்று கூறுவது தவறான கருத்தாகும். அந்த புதிய அரசு அமைப்பு பாதாளத்திலிருந்து, அதாவது சாத்தானினால் அது தோன்றுகிறது என்கிற காரியமே பொருள்படுத்தும்படியாக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. மரித்தோர் தேவகுமாரனின் சத்தத்தினால தான் அவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று வேதம் கூறுகிறதை நாம் கற்றிருக்கிறோம். யோவானை 5வது அதிகாரம் 28வது வசனம் 29வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது இந்த காரியத்தை தெளிவாக கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள் என்று சொல்லி இங்கே இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இங்கே போதிக்கிறதை பார்க்கிறோம். சாத்தானுக்கு எவரையும் உயிர்ப்பிக்கின்ற அதிகாரம் இல்லை. தீயோர் ஒருவரும் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு முன்பாக அவர்கள் உயிரோடு கூட எழும்ப மாட்டார்கள். வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 11-15 வரையிலும் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு முன்பாகத்தான் உயிரோடு கூட எழும்புவார்கள். அப்படி முன்னால் எழுப்பப்படுவது தேவ திட்ட ஒழுங்குக்கு அது ஒரு மாறான ஒரு காரியமாக இருக்கிறது. தேவனுடைய அனுமதிப்பின்படி ஒரு சாதாரண மனிதன் சாத்தானால் பயன்படுத்தப்படும் பொழுது செய்ய முடிகின்ற நிகழ்வுகள் தான் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளன. எனவே மரித்து உயிர்த்த ஒருவரே மிருகம் என்று சொல்லக்கூடிய கருத்துக்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. பாதாளத்திலிருந்து ஏறி வருகிறது என்று சொன்னால் பாதாளத்தை தன்னுடைய கண்ட்ரோலுக்குள் வைத்திருக்கிற சாத்தான் இங்கே ஏறி வந்து, அதாவது அவனால் வல்லமைப்படுத்தப்பட்ட ஒருவன் இந்த அந்தி கிறிஸ்துவாக இருந்து அவன் ஆட்சி செய்வான் என்கிற காரியத்தை தான் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வசனங்களை தவறாக புரிந்து கொண்டு தவறான தேவனுடைய திட்டங்களை, தேவனுடைய ஒழுங்கான காரியங்களை நாம் குழப்பிவிடக்கூடாது. தேவனுடைய சத்தம் கேட்கிற காலத்தில்தான் மரித்தவர்கள் எழும்புவார்கள். உலகத்தில்
பாவியாய் மரித்த எல்லாரும் அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு முன்பாகத்தான் அவங்க உயிரோடு கூட எழும்புவாங்க. அதற்கு முன்பாக சாத்தான் இந்த உலகத்தில் யாரையும் உயிர்ப்பிக்க முடியாது. தவறான போதனைகளுக்கு இடம் கொடுக்காதபடி நம்மை காத்து கொள்ளுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.